வணக்கம். திருவேங்கடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 18/1/2025 கருப்பு கவுனி ஃபேஸ் 1. இதனுடைய மொத்த ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 135 நாள். இன்றைக்கி கரெக்டாக 135 நாள் ஆகிருக்கு. இங்கே ஒரு 1/2 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். அதே போல் அந்த வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஏக்கரில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அங்கேயும் அதோட ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 விதமாக பண்ணியிருக்கோம். இங்கே ஓரளவுக்கு வேலி போல் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த பண்ணி வராததுக்கு கவர்மெண்ட்லேயே வைக்கிறாங்க ஆயில், அதை வாங்கி கட்டியிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு வந்து 100 டப்பா இந்த மாதிரி கட்ட சொல்கிறாங்க. ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறோம். நம்ம அதுலேயும் வந்து ஒரு சேதாரம் அதிகமாக தான் இருக்குது. அதாவது பல முயற்சிகள் நம்ம எடுத்துன்னு இருக்கோம். அதில் இது ஒன்று பார்த்திங்கன்னா, இது வந்து 6/9/2024 அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து நாற்றங்காலில் விதை போட்டு ஒரு 20-25 நாளில் வந்து எடுத்து நட்டோம். ஃபேஸ் 1 இன்னையோட கரெக்டாக 135 நாள் ஆகுது. இன்னொரு 10 நாளில் வந்து இது அறுவடைக்கு வந்துடும். இப்போயே வந்து வந்துடுச்சு. நம்ம அங்கே முதல் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அதை முடிச்சுட்டு இங்கே வந்துடும். ஒவ்வொரு நாளும் வந்து பனியினுடைய தாக்குதல் அதிகமாக தான் இருக்குது. ஜனவரி 1 ஒரு பதிவு போட்டிருந்தேன். பனியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது, 5% பண்ணிடுச்சு, இன்னொரு 10 நாளில் எப்படி காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாக்குதல் அங்கங்கே திட்டாக இது பண்ணியிருக்கு. அது அறுத்துக்க வரைக்கும் நம்மளுக்கு வந்து எதுவும் நிலை கிடையாது. பாருங்க, இந்த மாதிரி கவர் போட்டிருக்கோம். இந்த கவர் போட்டனால கொஞ்சம் வந்து மனுஷங்க இருக்காங்கன்னு ஒரு தடை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டிலு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம வச்சுருக்கோம். பாருங்க, இந்த பாட்டிலு இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வேலூர் தாண்டி விரிஞ்சிபுரம்ன்ற ஒரு ஏரியாவில் போய்ட்டு இதை வந்து வாங்கிட்டு ஒவ்வொரு 5 அடிக்கு ஒரு வாட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதையும் மீறி அந்த பணிகள் வருது. இந்த வெள்ளை துணி இருந்ததுன்னா, வெள்ளை கவர் இருந்ததுன்னா வராதுன்னு சொன்னாங்க. அதையும் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். பாருங்க, சேதாரம் தெரியுதுங்களா? புது இடத்துல நைட்டு வந்து நாளைக்கு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து அதிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அதனால் விவசாயிங்கிட்ட வந்து நெகோஷியேட் பண்ணாதீங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம ஒரிஜினல் கருப்பு கவுனின்னு சொல்கிறோம். நம்ம என்னென்ன ஊட்டச்சத்து கொடுக்க வந்து நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். பூச்சி வெரைட்டி என்னென்ன பூச்சி வெரைட்டி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வேறு நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து விவசாயிங்கிட்ட பார்கெயின் பண்ணாதீங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்துகிட்டு வரோம். நம்ம வந்து இதை 1 கிலோ கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 225 ரூபான்னு சொன்னோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி 1 கிலோ 250 ரூபா நம்ம கொடுக்க போகிறோம். அதோட பண்ணும்போதே நம்ம வந்து விலையை நின்று வச்சிடறோம். ஓகேங்களா? ஏன்னா அதில் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த அளவுக்கு ஈல்டும் கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோன்றதை வந்து ஒவ்வொரு தருணத்திலும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறோம், என்ன ஊட்டச்சத்தை கொடுத்துருக்கோம், கடலை புண்ணாக்கு கொடுத்துருக்கோம், மாட்டு சாணம், கோமியம், வெல்லம், இந்த மண், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தவிடு, ஏதாவது தவிடு உளுந்த பொட்டோ இல்லை வந்து பாசிப்பயிர் பொட்டு, அந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். பூச்சி வெட்டி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அதனுடைய கரைசல், பல தழைகள் கோமியத்தில் போட்டு அதை கொடுத்துருக்கோம். வேப்ப எண்ணெய், இழுப்பு எண்ணெய், புங்க எண்ணெய், அது கூட காதி சோப்பு போட்டு அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி இந்த ரசாயனம் கலக்காத நம்ம பண்ணி கரெக்டாக வந்து இயற்கை முறை விவசாயம் வந்து நம்ம கரெக்டாக வந்து எடுத்துன்னு போயிருக்கோம். அதனால் இதனுடைய விலையை வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதோட பண்ணும்போதே நம்ம சொல்லிடுறோம். இன்றைக்கி அங்கே அதோட ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேயே வந்து போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் 250 ரூபா 1 கிலோ அரிசி. ஓகேங்களா? ஒரிஜினல் கருப்பு கவுனின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நன்றி.